Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா லசானியா எப்படி வீட்லயே தான் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ லசானா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம panல வந்து டொமேட்டோ பியூரி செய்யணும். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். ஸோ அந்த ஆயில் சூடாகிற வரைக்கும் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 5 to 6 க்ளோஸ் ஆஃப் கார்லிக்கை வந்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளேமை மீடியம் வச்சுருவேன். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வந்து அது நல்லா அந்த பச்சை வாசனை வரைக்கும் நல்லா இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதனால இப்போ நான் வந்து 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா டிரான்ஸ்மியூசியம் டாப்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் நான் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா கொதிச்சு நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொதிச்சு நல்லா திக்காகணும். ஸோ நான் வந்து டொமேட்டோ பியூரியில் தண்ணியே ஆட் பண்ணல. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ 1 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சாஸ் போட போகிறேன். அது செஷ்வான் சட்னி. ஸோ அது போட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட சீசனிங் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட மிக்ஸ்ட் ஹர்ப் இல்லை ஆரிகேனோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் அதுவும் போட்டு. நெக்ஸ்ட்டு நான் இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது போட்டோடனே நம்மளுக்கு நல்லா அது வந்து கேரமலைஸ். ஸோ எனக்கும் ரொம்ப தண்ணியான மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். சாரி, எனக்கும் ரொம்ப திக்கான மாதிரி இருந்தது. அதனால் நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு 1/4 கப் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் தான் திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே திக்கானேன்னா நான் 1/4 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா நமக்கு சூடானோடனே இதில் நம்ம டேஸ்ட் பார்த்து ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய டொமேட்டோ சாஸ் ரெடி. ஸோ உங்கள்கிட்ட கீயும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் ஆகிடும். இன்னொன்று டேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் கீ எடுத்துக்கலாம், இல்லைனா பட்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் கீ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து அதே அளவுக்கு நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் மைதா ஆட் பண்ணிடணும். ஸோ நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நல்லா இந்த மைதா வந்து அந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகணும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நம்ம வந்து 1/2/3 கப் ஆஃப் மில்க் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பேட்சாக ஊற்றணும், ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆயில் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தான் எடுக்கணும் நீங்கள் மைதா. 1 டீஸ்பூன் கூட ஜாஸ்தியாக இல்லை கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வராது. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து 2/3 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இதை ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து க்ரீமியான மில்க் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹோம்மேட் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு சீஸ் போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் சீஸ் போட்டேன். ஸோ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம பாஸ்தா ஷீட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது 1 கப் மைதா, அப்புறமா 2/3 கப் ஆஃப் மைதா. ஸோ ரெண்டுமே மைதா தான். 2/3 கப் ஆஃப் மைதா போட்டு இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மாவு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் நல்லா மாவாக மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன். ரெண்டு பேட்சாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஏன் நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ஊட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து கையிலே வந்து ஸ்ட்ரெச். இப்போ நான் இதை நல்லா ஷீட்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்டாங்குலராக வரணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஷீட்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை பாயில் பண்ணிடலாம் வாங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாயிலிங் வாட்டரில் இப்போ நம்ம வந்து இந்த ஷீட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். நான் இதை உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம டின்னில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹாட் டின் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சர்ப்ரைஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஹாட் டின் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டின் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்கொயர், சர்க்கிள். வாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நம்ம நல்லா ஒரு 5 to 6 minutes நல்லா இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய ஷீட்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓடிஜியை நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷன் மோடில், அப்புறமா வந்து நான் வந்து டபுள் சைட்ஸ் ஹீட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 15 minutes நம்ம வந்து இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஓடிஜியா. ஸோ நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்குள்ளே இந்த மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டொமேட்டோ பியூரியை நம்ம வந்து வேஸ்ட்டாக கொடுப்போம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச லசானியா ஷீட்ஸை அப்படியே நம்ம வந்து போடலாம். ஸோ இதை நம்ம வந்து பெருசாக இருந்துச்சு ரெக்டாங்குலராக கட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ இது போட்டுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் டொமேட்டோ பியூரி தான் போடுவோம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணி தரேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் இருக்குது, 15 minutes தான் இருக்குது. ஸோ அதனால் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நான் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அவ்வளோவா பர்ஃபெக்ஷனாக ஆட் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு மேலே நம்மளுடைய ஒயிட் சாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒயிட் சாஸ் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் சீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சீஸை நான் இந்த மாதிரி கியூப்ஸாக வந்து ஷ்ரெட் பண்ணிட்டேன், துருவி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே அதே ஸ்டெப் தான் டொமேட்டோ பியூரி. ஸோ இதை நம்ம வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்மளுடைய லசானா ஷீட், ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கேன். ஸோ இதே ஸ்டெப்பை தான் நம்ம வந்து திரும்பி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஒரு கிட்ட வந்து காலி ஆயிடுச்சுன்னா இப்போ ஒயிட் சாஸ் எதுவும் இருக்குன்னா நீங்கள் ஒயிட் சாஸ்லேயே ஃபுல்லாக பேஸாக ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு. ஸோ என்கிட்ட அதே மாதிரி தான் டொமேட்டோ பியூரி காலி ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட வந்து இப்போ ஒயிட் சாஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியும் நீங்கள் வந்து அவ்வளோ லேயர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் லசானா ஷீட் வச்சுக்கேன். ஸோ இதுதான் நான் லாஸ்ட் லேயராக பண்ண போகிறேன். இன்னும் நம்மளுடைய இன்னும் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, அவ்வளோ லென்த் அவ்வளோ எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக தான் வந்து வைக்க போகிறேன். கம்மி லேயர்ஸ் தான், 3 லேயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் லேயர்க்கு நான் ஃபுல் லசானா ஷீட்டை காலி பண்ண மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இது நான் காலி வச்சு கரெக்டாக இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வேணால் இந்த லசானா ஷீட்டை வைத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் லேயரில் மட்டும் நம்ம வந்து சீசனிங் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் லேயர் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா லசானா ஷீட்ஸும் வச்சுட்டு ஸோ இப்போ லாஸ்ட் நம்மளோட ஒயிட் சாஸ் ஒரு வேலை உங்களுக்கு கெச்சப் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை லாஸ்ட் லேயராக நீங்கள் வந்து ஒரு வேலை டொமேட்டோ பியூரி காலி வச்சா கொடுக்கலாம். இல்லை ஒரு வேலை உங்ககிட்ட வந்து டொமேட்டோ பியூரி அதிகமாக ஆனால் ஒயிட் சாஸ் காலி ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒயிட் சாஸ் இல்லாமல் கூட பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒயிட் சாஸ் வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் மைனஸ் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து இதெல்லாம் வச்சு பண்ண போகிறேன். ஸோ ஒரு வேலை நீங்கள் வந்து ஒயிட் சாஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து மைனஸும் போட்டுக்கலாம். அது நம்ம விஷயம். ஸோ யா லாஸ்ட் லேயர் சீஸ் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நமக்கு வந்து அப்படியே அந்த டெம்ட் ஆகும். அதுக்காக நான் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு பன்னீர் வேணும் ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து அதை டாஸ் பண்ணிக்கோங்க காலி கூட. அந்த காலி கூட டாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து அந்த நீங்கள் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கப்புறம் லசானா ஷீட் வைங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பன்னீர் நீங்கள் டாஸ் பண்ணி வச்சுருக்கா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சாஸி அண்ட் சீஸியாக பண்ணணும்னு நினச்சி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வெஜ்ஜீஸ் வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்லி நினச்சாச்சு நம்ம லசானா வந்து ரெடி ஆச்சு. ஸோ நம்ம வந்து லசானா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனால் லசானா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் வந்து ஒரு 20 minutes அவனில் வெயிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கீழே வந்து பிளாக் கலர் பிளேட் வைக்க போகிறேன். ஸோ அந்த பிளாக் கலர் பிளேட் அவங்களே ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பிளாக் கலர் பிளேட்டில் நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ அந்த பிளாக் கேக்கில் வச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறமா இதை நான் வந்து நம்மளுடைய ஓடிஜியில் வச்சு 20 minutesக்கு பேக் பண்ண போகிறேன் 180 டிகிரி செல்சியஸில். ஸோ நான் உங்களுக்கு பேக் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதில் நம்மளுடைய லசானியா வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ஒரு 20 minutesக்கு வச்சுக்கிறேன்.
ஸோ 20 மினிட்ஸ் கழித்து நம்மளுடைய லசானியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய லசானியா நல்லா ரெடி ஆயிடுச்சு, பேக் ஆகி. வாங்க நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம சமைச்சு சாப்பிட்டாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்பா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் பாய் காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.